அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ நினோசானேஷன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு 2 செய்திகளை சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலியை போட போகிறேன். அண்மை காலமாக நம்ம நாட்டில் சீன பிரஜைகளோட தொடர்புபட்ட மோசடிகள் அதிகமாக நடந்து வந்துட்டுருக்கு. ஏற்கனவே ஒருத்தர் ஒரு அமைச்சருடைய மகன் சீன பிரஜையோட சம்மந்தப்பட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் வெளியே வந்திருந்தார். அதில் அவர்கிட்ட நிறைய காசு இருந்திருக்கு, சீன பிரஜைக்கிட்ட நிறைய காசு இருந்திருக்கு. அந்த கரன்சியை, அவங்க வச்சிருந்த கரன்சியை டாலராக நாங்கள் மாற்றி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மோசடியில் ஈடுபட்டதாக ஒரு முன்னாள் அமைச்சரினுடைய மகன் தொடர்பான விஷயங்கள் வெளியாக இருந்தது. அந்த சீன பிரஜைக்கு இவ்வளவு நிதி நம்ம நாட்டில் கிடைக்குது அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. ஏன்னா சீனர்கள் நம்ம நாட்டுக்கு அதிகமாக வராங்க, இலங்கையில் இருக்கக்கூடிய கட்டிட பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. நான் ஒரு 3 வருஷங்களுக்கு முன்பாக கும்பனி தெரு பகுதியில் ஹாஸ்டலில் இருந்தேன். அங்கே கூட அந்த ஏரியாவில் நிறைய சீன பிரஜைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இலங்கையில் தலைநகரத்தில் கட்டப்படக்கூடிய பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது உங்களுக்கு தெரியுமா, யூனியன் பிளேஸ் ஏரியாவில் ஒரு மிக பிரபலமான ஒரு ஹில்டன் ஹோட்டல் இருக்குது. அந்த ஏரியாவுக்கு சைடில் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங் கட்டினாங்க, பெரிய பில்டிங் கட்டினாங்க. அந்த கட்டுமான பணிகள் எல்லாமே சீனர்கள் தான் பண்ணியிருந்தாங்க. இப்படி நிறைய பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டிட பணிகளுக்காக சைனாவிலேருந்தே நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் தங்கி செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ கொழும்புல நம்ம அந்த ஏரியாக்கெல்லாம் போனோம்னா சீனர்களை அதிகமாக காண முடியும். அங்கே மட்டும் இல்லை, நிறைய இடங்களை காண முடியும். ஸோ இப்படி நம்ம நாட்டில் தங்கி இருக்கக்கூடிய சீனர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில மோசடி சம்பவங்களை ஈடுபடக்கூடிய சம்பவங்களோ கதைகளோ இல்லைனா செய்திகளோ நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமும் நம்ம பார்த்தோம், ஒரு 1 வீக் முன்னாடி என்னாச்சுன்னா, கொழும்பு துறைமுக நகரத்தில் நைட்டு ஏற்கனவே 2-3 சீன பிரஜைகள் மீன் பிடிச்சிட்டு இருந்த டைமில் இன்னொரு சீன பிரஜைகள் கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள பிடிச்சி அடித்து தாக்கி அதில் 2-3 பேரை அவங்க வண்டியில் வாயை கையெல்லாம் கட்டி உள்ளே வச்சுட்டு ஒருத்தரை கூட்டு போயிட்டு கையை காலெல்லாம் கட்டி தலைமையில் கல்லை தூக்கி போட்டு கொன்னுட்டு அங்கேயே போட்டு வந்தாங்க ஏகலியகுட பகுதியில். அந்த செய்திகளையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் எடுத்தாங்க. இதோட தொடர்புப்பட்ட ஒரு சில சீன பிரஜைகள் ஓடிட்டாங்க, ஒரு சில சீன பிரஜைகள் நம்ம நாட்டில் இருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க. இதை போலீசார் தீவிரமான விசாரணைகளை ஈடுபடுத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்படி சீனர்களோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம நாட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது, இன்னைக்கு நீங்க ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க. என்ன காணொலி அப்படின்னு பார்க்கும் பொழுது, கொல்பிட்டி பகுதியில் ஒருத்தங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சீன பிரஜை ஒருத்தர் அவங்களோட மொபைலை பறிச்சுட்டு ஓடி இருக்காங்க. ஓடிட்டு இருக்கும் பொழுது நம் நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த சீன பையன் குடிமகனை துரத்தி போய் பிடிச்சி சரௌண்டிங் பண்ணி நிறைய பேர் அந்த இடத்துல இருக்கிற காணொலிகளை இன்னைக்கு பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதில் கையெல்லாம் பச்சை குத்தி ஒரு சீன பையன், ரொம்ப வயசும் கிடையாது, ஒரு 20 to 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் மொபைலை திருடிட்டு போயிருக்கான். இதை நீங்கள் சர்வசாதாரணமாக ஒரு செய்தியாக எடுத்துகிட்டு போக முடியாது. இதெல்லாம் என்னென்னா, நம்ம நாட்டுக்கு இன் ஃபியூச்சர் நம்ம நாட்டில் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும். இப்போ மொபைலை திருடுறது, அதுக்கப்புறம் இல்லைன்னா பேகை பறிச்சுட்டு போகிறது, அதெல்லாம் சின்ன குற்றங்களாக நம்ம பார்த்தாலும் நம் நாட்டில் தங்கி இருக்கக்கூடிய நிறைய வெளிநாட்டு பிரஜைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, சைபர் மோசடிகளில் ஈடுபடுறாங்க, பணம் பறிக்கிற விஷயங்களில் ஈடுபடுறாங்க, வெவ்வேறு விதமான குற்றங்களில் ஈடுபடக்கூடியதாக இருக்குது. சில நேரங்களில் போதைப் பொருள் கடத்துவதற்கு துணையாக இருப்பாங்க. இப்போ நம்ம நாட்டில் முழு நாடு ஒன்றாக வேலை திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான போதை மருந்துகள், போதை வில்லைகள், மில்லியன் கணக்கான பெருமதியான பில்லியன் கணக்கான பெருமதியான போதைப் பொருட்கள் எல்லாம் பிடிப்படுது அப்படின்னு சொன்னாக்கா, இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஒன்று கடல் மார்க்கமாக வருது, இல்லைன்னா ஆகாய மார்க்கமாக வருது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட இங்கே கொண்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகள் சுற்றுலா அப்படிங்கிற ரீதியில் நம்ம நாட்டுக்குள்ளே இப்படியான மோசமான செயல்களில் ஈடுபடுவதற்கு இது வாய்ப்பாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காணொலியை நம்ம ஒரு செய்தியாக, ஓகே, ஒரு பையன் மொபைலை தானே திருடிட்டு போனான், அவனை எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பிடிச்சி இந்த போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறது தாண்டி, அண்மை காலங்களில் நம்ம நாட்டில் சீனர்களோட தொடர்புபட்ட சம்பவங்கள், இந்த மோசடிகளோட தொடர்புபட்ட சம்பவங்களை நம்ம பார்க்கும்பொழுது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம நாடு ஒரு சின்ன நாடு, சீனர்கள் நிறைய முதலீடுகளை பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டில் உள்ள ஹைவேஸாக இருக்கட்டும், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுக நகரமாக இருக்கட்டும்,
போர்ட்டாக இருக்கட்டும், ஹார்பராக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விதமான மிகப்பெரிய கட்டிடங்கள், பிஸ்னஸ் சார்ந்த சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸாக வந்து சீனர்களும் இருக்காங்க, கட்டிட தொழில்களையும் வந்து இருக்காங்க, வெவ்வேறு பணிகளுக்காக நம்ம நாட்டில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்க நாடு மாதிரியே நினச்சி அசால்ட்டாக போயிட்டு ஒருத்தருடைய மொபைலை பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பாக்கெட் அடிக்கிற சீன்லாம் வந்து சீனர்கள் வந்து இறங்கியிருக்காங்கன்னா இது நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்காலத்தில் ஏற்படுத்துவதற்குரிய ஒரு குட்டி 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 அறிகுறி தான் இதெல்லாம். போர்ட் சிட்டி அப்படிங்கிறது ஒரு நகரம். அதுக்குள்ளெல்லாம் ஃப்யூச்சரில் இன்னும் அது கட்டி முடிக்கப்படலை, கோல்ட் ஃபேஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் போகிறோன்னா நம்ம வேறு யாராவது பாஸ்போர்ட் எடுத்து போகணும். இதை வந்து இது மூலமாக பல்வேறு பிரச்சனைகள் வரும்னு நிறைய சர்ச்சைகள் வந்து கூட முன்னாள் ஆட்சியாளர் ராஜபக்ஷ அவர்கள் குடும்பத்துக்கு வந்து இருந்தது. ஆனாலும் அதையும் தாண்டி அதில் வந்து நிறைய பேர் முதலீடு பண்ணியிருக்காங்க. சீனர்கள் நிறைய அதிகமாக போகிறாங்க, வெளிநாட்டவர்கள் அங்கே போகிறாங்க. அங்கே பெரிய பெரிய நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே வரப்போகுது, இன்னொரு 10-15 வருஷத்தில் வரப்போகுது. ஸோ இப்படி வரும்பொழுது அவங்களுடைய ஆதிக்கம் வந்து நம்ம நாட்டில் அதிகமாக வந்து ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இது இருக்குது. இது தொடர்பாக அரசாங்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. அது நம்ம நாட்டுக்குள்ளே வந்து இவங்களுடைய தொல்லைகள் அதிகரித்து வரும்போது ஆரம்பத்திலேயே முளையிலேயே வந்து கிள்ளி எறிஞ்சிட வேண்டிய கடமை வந்து நம்ம நாட்டு போலீஸாருக்கு வந்து இருக்குது. இல்லைன்னா நம்ம நாட்டினுடைய ஆட்களை வந்து அடித்து தகர்த்துட்டு அவங்களுடைய ஆதிக்கம் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறத இங்கே உள்ள மிகப்பெரிய ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயம் இல்லை, ரெண்டு விஷயம் இல்லை, இப்போ 2-3 மாத காலமாக வந்து இந்த மாதிரியான பிரச்சனை, இப்படியான பிரச்சனைகள் வந்து அதிகரித்து வந்துட்டு இருக்கிறதே வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து எல்லை பகுதிகளில் அந்த மாதிரியான பகுதிகளில், அதுக்கப்புறம் வெவ்வேறு பகுதிகளில் யூதர்களினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அவங்க வந்து இங்கே அவங்களுடைய அந்த ஷபாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஹவுஸ்குள்ளே வெவ்வேறு விதமான இதெல்லாம் வந்து யாகமெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து சுற்றுலா துறைக்கு இவங்களால வந்து பிற்பாடு பிரச்சனைகள் ஏற்படும். முஸ்லீம் மக்கள் வந்து வாசிக்கக்கூடிய இடங்களை வந்து இவங்களால பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற கொஞ்ச நாட்களாக அந்த யூதர் பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது நம்ம நாட்டில். இவங்க வந்ததுனால ஃப்யூச்சரில் வந்து பிரச்சனை ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்திகளோட சம்மந்தப்பட்டு பார்க்கும்பொழுது இந்த சீனர்களோட பிரச்சனை வந்து பேசப்பட்டுருக்கு. இதை வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை நான் உங்கள்கிட்ட வந்து ஆரம்பத்தில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை வந்து போட்டேன். ஏன்னா எனக்கு இதை ஜஸ்ட் செய்தியாக பார்த்துட்டு போக முடியலை. எல்லா இடத்துலையும் நம்ம முடிச்சு போட்டு பார்க்கும்போது இது இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயத்தில் வந்து கொண்டு போய் நிறுத்தும். ஸோ இலங்கை காவல்துறை இதை பற்றி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் டிரைவிங் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கான பயிற்சியை வந்து பெற்றுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் உங்களுடைய வண்டியில் வந்து எல்போர்டை மாட்டிக்கிட்டு ஹைவேஸில் வந்து போக முடியாது அப்படிங்கிற ரூல்ஸை வந்து திரும்ப ஞாபகப்படுத்திருக்காங்க நம்ம நாட்டு வந்து போலீஸார். என்னன்னா நீங்கள் வந்து இப்போது ஒரு சாரதி பயிற்சிக்கான அனுமதி பத்திரம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, பயிற்சி பெற்றுட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்கல்ல, அதை வச்சுட்டு ஹைவேஸில் வந்து போக முடியாது. அப்படி அதை தாண்டி நீங்கள் ஒரு நல்ல ப்ராப்பராக ஒரு லைசன்ஸ் எடுத்த ஆளாக இருந்தால் கூட நீங்கள் வந்து எல்போர்ட் மாட்டிக்கிட்டு வந்து போக முடியாது, ஹைவேஸில் வந்து போக முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் அப்படி ஹைவேஸில் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ்லேயே உங்களை வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. அதே மீறி வந்து நீங்கள் ஹைவேஸில் வந்து எல்போர்ட் மாட்டப்பட்ட வண்டிகளை வந்து ஓட்டிட்டு போனீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு வழக்கு போடப்பட்டு உங்கள் மேலே வந்து அபராதம் வந்து போடப்படும் அப்படின்றது வந்து போலீஸார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி காட்டியிருக்காங்க. அப்படிங்கிறத இந்த 2 விஷயத்தை சொல்ல தான் நான் இந்த காணொலியை வந்து நான் உங்களுக்காக வந்து போட்டிருக்கேன். அதோட லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இன்னொரு செய்தியை வந்து சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை வந்து மேற்கொண்டு நம்ம நாட்டு ஜனாதிபதி கூட வந்து கலந்து பேசி அந்த மீட்டிங் எல்லாம் நடந்திருந்தது. ஜனாதிபதி அவர்களுடைய உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்துல வந்து இது தொடர்பாக வெளியாக இருந்தது. இலங்கையில் முன்னெடுத்திருக்காங்க இல்லையா அந்த முழு நாடும் ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தை கூட நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி விக்ரம் மிஸ்ரி அவர்கள் கூறியதாக சில செய்திகள் வந்து வெளியாகிருக்கு. கடந்த காலத்தில் இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருந்த போது கூட இந்தியா வந்து உதவி செய்தமை தொடர்பாக நன்றிகளை வந்து ஜனாதிபதி அவர்கள் அந்த டிட்வா புயல் காரணமாக, அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டில் எரிபொருள் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது இந்தியா உதவி செய்ததுமைக்காகவும் வந்து ரொம்ப நன்றி வந்து தெரிவிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாட்களாக வந்து ஒத்தி வைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை வந்து விரைவில் நடத்தணும் அப்படின்னு சொல்லியும் வந்து விக்ரம் மிஸ்ரி அவர்
அவர்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதாகவும் சில செய்திகள் வந்து வெளியாகி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் லாஸ்ட் மந்த் நடந்துச்சு இல்லையா, 5ஆம் தேதி 6ஆம் திகதிகளில் ஜூலை மாதம், இதில் வந்து கிட்டத்தட்ட 22 கைதிகளும் 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் வந்து உயிரிழந்தாங்க. 21 அதிகாரிகளும் 106 கைதிகளும் வந்து காயமடைஞ்சாங்க. இது தொடர்பான ஒரு அறிக்கையை வந்து ஜனாதிபதி அவர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறதாக நீதி அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு ஹர்ஷன நாணயக்கார சொன்னதாக வந்து சொல்லப்படுது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நீதி அமைச்சர் ஹர்ஷன இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் இதை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த அறிக்கை ஜனாதிபதி அவர்கள் கிட்ட போயிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நான் இவ்வளோதான் இந்த செய்திகளை சொல்வதற்காக தான் நான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து போட்டேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.